நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. மகாமந்திரி. மகாராஜா, தாங்கள் கேட்டீர்களா? ஆம் மகாராஜா. இந்த கூக்குரலை கேட்டீர்களா? இந்த குரல் என் கோபத்தை தூண்டுகிறது மகாமந்திரி. இந்த குரலை கேட்கும் போது அனிருத்தன் சாதாரண வீரன் அல்ல. அசுர அரசே, அனிருத்தன் ஒரு மிகப்பெரிய வீரனாக இருக்கலாம். ஆனால் மாயாசுரனுக்கு முன்னால் அவன் வெறும் சாதாரணமானவன் தான். இல்லை மகாமந்திரி கும்பாண்டா, இல்லை. ஒருவேளை அவ்வாறு இருந்தால் இந்த சமயம் மாயாசுரன் அவனை கைது செய்து கொண்டு வந்திருப்பான். அப்படி நடக்கவில்லையே. அவனை கைது செய்யவும் இல்லை, என் காலடியில் கொண்டு வந்து சமர்ப்பிக்கவும் இல்லை. அசுரவேந்தே, அசுரவேந்தே, அசுரவேந்தே. மாயாசுரா, மாயாசுரா, உனக்கு என்ன ஆயிற்று?
அசுரவேந்தே, என் கடைசி வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள். என்னால் அனிருத்தனை கொல்ல முடியவில்லை. மாயாசுரா, அசுரவேந்தே, பார்த்தீர்களா பலராமண்ணா? அங்கு பார்த்தீர்களா? நாராயணன் நாராயண. பலராமண்ணா, பாணாசுரனின் மாயாவி ராட்சசன் மாயாசுரனின் மரணம் ராஜகுமாரன் அனிருத்தனால் உண்டாயிற்று. அனிருத்தன் எங்கே? அனிருத்தன் அனிருத்தனா? அதோ அங்கு பாருங்கள். நான் மாயாசுரனை கொன்றுவிட்டேன். நான் மாயாசுரனை கொன்றுவிட்டேன். இனிமேல் உஷாவை துவாரகைக்கு கொண்டு செல்ல எந்த ஒரு தடையும் இல்லை. ராஜகுமாரா அனிருத், ஒரு மாயாவியை மட்டும் தாங்கள் கொன்றுவிட்டால் போதுமா? துவாரகைக்கு செல்லும் வழியில் இன்னும் நிறைய தடங்கல்கள் உள்ளன. அசுரவேந்தனின் அஸ்திர கூட்டத்தில் இன்னும் நிறைய அரக்கர்கள் உள்ளனர். அவர்களை உங்கள் வழியை தடுக்க ஏற்பாடு செய்துள்ளார். அதனால் பொறுமையாக, சத்தமின்றி, ஜாக்கிரதையாக உஷாவை கூட்டிக் கொண்டு சோனாபுரியை விட்டு சென்று விடுங்கள். நீ சொல்வதும் சரிதான் சித்ரலேகா. வா உஷா. வாருங்கள், உங்கள் இருவருக்கும் என் மாயையால் ரதத்தை ஏற்பாடு செய்கிறேன். வா உஷா. மகாமந்திரி கும்பாண்டா, ஒரு வீரன் மாயாவி மாயாசுரனை கொன்று விட்டான் என்றால் அவன் சாதாரண வீரனாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட வீரனுடன் தான் யுத்தம் செய்ய என் மனம் விரும்பியது. இன்று அது நிறைவேறிவிட்டது கும்பாண்டா. இன்று என் அஸ்திரங்களுக்கு வேலை வந்து விட்டது என்பதை நினைத்து என் மனம் குதூகலமாக உள்ளது. இன்று என் உடல் வாளெல்லாம் எதிரியின் ரத்தத்தால் குளிக்கப் போகிறது. அதை நினைத்து சந்தோஷமாக உள்ளது கும்பாண்டா. சிவனின் ஆசீர்வாதம் இன்று பலிக்கப் போகிறது. அதனால் நான் மிக சந்தோஷப்படுகிறேன் கும்பாண்டா. கும்பாண்டா, எனக்கு மகா யுத்தம் செய்ய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மகா யுத்தம் செய்ய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது கும்பாண்டா. இன்று நானே அனிருத்தனுடன் யுத்தம் செய்ய போகிறேன் கும்பாண்டா. யுத்தம்! நாராயண. கண்ணா, பாணாசுரன் அங்கே அனிருத்தனுடன் யுத்தம் செய்ய போய்கொண்டிருக்கின்றான். ஆனால் நாம் இங்கு கைகட்டி உட்கார்ந்திருப்பதா? அவனுக்கு உதவி செய்ய வேண்டாமா? வேண்டாம் அண்ணா. வேண்டாமா? கண்ணா, அங்கு நம் அனிருத்தன் தனியாக பாணாசுரனின் சேனையை எதிர்க்க போய்கொண்டிருக்கிறான். நாம் இங்கு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதா? நாராயணன் நாராயணன். பலராமண்ணா சரியாகத்தான் சொல்கிறார் பிரபு. ஏன் அனிருத்தனை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இல்லையா? கண்டிப்பாக இருக்கிறது. அதுவும் எல்லோரையும் விட உங்கள் இருவருக்கும் தான் உள்ளது. நீங்கள் இருவரும் அனிருத்தனின் தாத்தா ஆவீர்களே. பிரபு, தாங்கள் வெகு விரைவாக பாணாசுரனின் நகரத்தை நோக்கி போக வேண்டும். நீ புன்முறுவல் பூக்கிறாயா கண்ணா? இந்த சிரிப்புக்கு என்னதான் அர்த்தம்? இல்லை பலராமண்ணா. பிறகு ஏன் யுத்தத்திற்கு இன்னும் நீ கிளம்பவில்லை? பார்த்தாயல்லவா, பாணாசுரன் எந்த நேரமும் அனிருத்தனை தாக்கலாம். ஆம், அப்படித்தான். நாராயணன் நாராயணன். பலராமண்ணா சரியாகத்தான் சொல்கிறார் பிரபு. பாணாசுரன் அனிருத்தனுடன் யுத்தம் செய்யவே புறப்பட்டு விட்டான். இங்கு அக்கம் பக்கத்தில் ஒருவரும் இல்லை. இதுதான் சரியான சமயம். இப்போது இங்கிருந்து உடனே செல்வதுதான் நல்லது. சரியாக சொன்னீர்கள் ராஜகுமாரா. நான் உங்கள் இருவருக்கும் என் மாயையினால் ரதத்தையும் அஸ்திரத்தையும் வரவழைக்கிறேன். சித்ரலேகா, சீக்கிரமாக செல்.
நீங்கள் இருவரும் இப்போது இங்கிருந்து புறப்படுங்கள். வாருங்கள். நாராயணன்! அனிருத்தா, எங்கு செல்கிறீர்கள் அண்ணா? அனிருத்தனை காப்பாற்ற நான் சோனாபுரி செல்கிறேன். நில்லுங்கள் பலராமண்ணா, நில்லுங்கள். இருவரும் என்னை தடுக்காதே கண்ணா. அங்கு போய் என்ன செய்ய போகிறீர்கள் பலராமண்ணா? எனக்கு என்ன செய்ய தோன்றுகிறதோ அதை செய்வேன். பலராமண்ணா, அப்படி போவதாக இருந்தால் நாம் இருவரும் சேர்ந்தே செல்வோம். அதற்கு அவசியமில்லை கண்ணா. நீங்க உட்கார்ந்து புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிரு போதும். நாராயணன் நாராயணன். பிரபு, பலராமண்ணா கோபம் கொண்டுள்ளார். கோபம் கொள்ளாமல் என்ன செய்வது தேவரிஷி? அங்கு பாணாசுரன் எந்த சமயம் வேண்டுமானாலும் அனிருத்தனை தாக்கலாம். வரட்டுமே பாணாசுரன். பலராமண்ணா வந்தால் வரட்டுமே. என்ன சொல்கிறீர்கள் தேவரிஷி? பலராமண்ணா, எப்போது பாணாசுரன் அனிருத்தன் முன்னால் வருகிறானோ அப்போது அனிருத்தன் பாணாசுரன் சேனையை முழுவதுமாக அழித்து விடுவான். நான் சொல்வது சரிதானே பிரபு? பலராமண்ணா, நாரதர் சரியாகத்தான் சொல்கின்றார். நில் அனிருத்தா. அசுரவேந்தரே, தாங்களா? ஆம் சித்திரலேகா, நான் தான். என்ன நினைத்துக் கொண்டாய்? உன் திருட்டுத்தனம் எனக்கு தெரியாதா என்ன? சித்திரலேகா, உண்மையை என்னிடமிருந்து மறைக்க முடியாது. பொய் சொல்ல உனக்கும் வராது. சித்திரலேகா, எனக்கு மகளாக பிறந்த நீ ராஜதுரோக குற்றத்தை செய்து விட்டாய். இதற்கு ஒரு காலம் மன்னிப்பு கிடையாது. உஷா, நீ எனக்கு துரோகம் செய்ததும் சரியல்ல. நான் உங்களுக்கு துரோகம் செய்யவில்லை தந்தையே. வாயை மூடு துரோகியே. என் மீது களங்கத்தை சுமத்தி விட்டு போகிறாயா நீ? ஏ பாணாசுரா, என் மனைவி மீது பொய்யான பழியை போடுவதற்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. அனிருத்தா, உஷா எப்போது உனக்கு மனைவியானாள்? இதுவரை நான் உனக்கு கன்னியாதானம் செய்து கொடுக்கவில்லை. ஒருபோதும் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஏனெனில் உனக்கு தானமாக மகளை அல்ல, மரணத்தை கொடுப்பேன். உங்கள் மூவருக்கும் மரண தண்டனை தான். ஏனெனில் மூவருமே வாழ தகுதி இல்லாதவர்கள். ஏ பாணாசுரா, நீ அசுரேஸ்வரன் தான், ஈஸ்வரன் அல்ல. ஜனன மரணம் இரண்டும் ஆண்டவன் கையில் தான் உள்ளது. அனிருத்தா, நான் ஆண்டவனின் பிள்ளை, ஆண்டவனின் பிள்ளை. பகவான் சிவசங்கரின் மகனாவேன். எனக்கு சமமானவர்கள் இந்த உலகத்திலும் எவரும் இல்லை. அது உன் பிரம்மைதான். பிரமையா? ஹே பாணாசுரா, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. உனக்கு முன்னால் எத்தனையோ அசுரர்களின் கர்வத்தை அடியோடு அடக்கி அகங்காரத்தை ஒடுக்கி அழித்தும் இருக்கிறார்கள். அவர்களின் முடிவு மிகவும் மோசமாக இருந்தது. நான் உங்களிடம் கூறிய அந்த அசுரர்களை விட நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர். அதனால் உங்களது முடிவு மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். அனிருத்தா, எனக்கு முடிவு கட்ட பகவானே நேரில் பூமிக்கு வந்தால் தான் முடியும். என் முடிவை பற்றி கவலைப்படாதே, உன் முடிவை பற்றி கவலைப்படு. ஏனெனில் உன்னை முடிக்க அந்த ஈஸ்வரன் அல்ல, இந்த அசுரவேந்தன் பாணாசுரனே போதும். பாணாசுரனுடைய ஒரு பாணத்திற்காவது பதில் சொல். உஷா, நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம். சித்திரலேகா, நீ உஷாவை தேரிலிருந்து இறக்கிவிடு. சரி ராஜகுமாரா, வா உஷா. அனிருத்தா, ஆக்கிரமியுங்கள். அப்படியா? இவனுக்கு மாயாவி வித்தை கூட தெரியுமா?
பலராமண்ணா, எந்த அகம்பாவத்தால் அவன் மகிழ்ச்சி அடைகிறானோ அந்த அகம்பாவமே அவன் சக்தியை வலிமையிழக்கச் செய்கிறது. ஆனால் அதற்கு முன் அவன் நம்ம அனிருத்தனையும் அழித்து விடுவான் கண்ணா. இல்லை பலராமண்ணா. ஆம் பலராமண்ணா, அனிருத்தன் சக்தியே இவர்தான், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். பலராமண்ணா, நாம் இருவரும் சோனாபுரி செல்வதற்குள் அங்கே நமது அனிருத்தன் பாணாசுரனின் அதீத சக்தியை அழித்து விடுவான். ஆனால் நாம் ஏன் பாணாசுரனின் சக்தி அழியும் வரை காத்திருக்க வேண்டும் கண்ணா? ஏன் உனக்கு என் வீரத்திலும் பலத்திலும் நம்பிக்கை இல்லையா? இல்லை பலராமண்ணா, உங்கள் பலத்தையும் வீரத்தையும் பற்றித்தான் இந்த துவாரகைக்கே தெரியுமே. ஆனால் இப்போது எந்த பாணாசுரனை நாம் எதிர்க்கச் செல்கின்றோமோ அந்த பாணாசுரன் சாதாரணமானவன் அல்ல. அவனை பகவான் மகாதேவரே தன் மகனாக ஏற்றுக்கொண்டுள்ளார். அதோடு அவனுக்கு தன் சக்தியை தந்திருக்கிறார். பலராமண்ணா, பகவான் மகாதேவர் அவனுக்கு தன் சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை தந்திருக்கிறார். பலராமண்ணா, பாணாசுரனை வெல்ல இயலாது. அவன் தோல்வி அறியாதவன். எப்போதும் அவனுக்கு பகவான் சிவசங்கரரின் ஆசீர்வாதம் கவசமாக இருந்து காத்து வருகின்றது. மேலும் பலராமண்ணா, பாணாசுரன் என் பரம பக்தனான பிரகலாதனின் பேரன், ராஜா பலியின் மைந்தன். நல்லோரை காப்பதற்கும் தீயோரை அழிப்பதற்கும் தர்மத்திற்கு மறுபிறவி கொடுக்கவுமே நான் இந்த அவதாரத்தை எடுத்துள்ளேன். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுப்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்தை நான் நிலைநாட்டி விட்டேன். தீயவர்களை அழித்து நல்லோரை நான் காத்து விட்டேன். பாண்டவர்களையும் உங்களையும் கூட காத்து விட்டேன். இப்போது என்னுடைய இந்த அவதாரத்தின் நோக்கம் முடிந்துவிட்டது. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம். எனக்கு இன்னும் ஒரு வேலை மீதம் உள்ளது. பாணாசுரன் இப்போது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடுவிலே நின்று கொண்டிருக்கின்றான். அவன் அகங்காரத்தை அழித்து அவனை மீண்டும் தர்ம பாதைக்கு கொண்டு வர வேண்டும். இப்போது அந்த வேலையை முடிக்கும் சரியான நேரம் வந்துவிட்டது. அப்படி என்றால் நீ பாணாசுரனுக்கு எதிராக அனிருத்தனுக்கு உதவி செய்வாய் அல்லவா?
கும்பாண்டா, இனிமேல் அனிருத்தன் மாயை அழிந்து விடும். பார்த்தாயா கும்பாண்டா, அவன் தன் மாயையால் என்னை ஸ்தம்பிக்க பார்க்கிறான். என்னை, விஷ்ணுவின் முக்கிய மாயாவி அல்லவா நான்? அனிருத்தா! அனிருத்தா, அனிருத்தா. உஷா, ஆக்கிரமியுங்கள்! அனிருத்தா! அனிருத்தா. நான் உஷாவை உண்மையாக காதலித்தான், நான் எனது தாய் தந்தையருக்கு உண்மையாக சேவை செய்தேன் என்றால், நான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உண்மையில் ஆராதனை செய்தேன் என்றால், இந்த பானம் பானாசுரனின் மாயையை அழிக்கட்டும். அனிருத்தா!
அனிருத்தா, போய் பிடியுங்கள் அவனை. அனிருத்தா, அனிருத்தா, நாராயணன் நாராயணன். பிரபு, கடைசியில் அனிருத்தன் பாணாசுரனின் கைதியாகி விட்டானே. அனிருத்தா, நாராயண நாராயண. பிரபு, நாடகத்தின் கதாநாயகி இப்போது இக்கட்டான சூழ்நிலையில். நாடகத்தின் கதாநாயகனோ தீயவனின் கைதி. இப்போது என்ன நடக்கும் பிரபு? இனிமேல் நடக்கப் போவது எல்லாமே பலராமண்ணாவின் கையில் இருக்கிறது. என் கையிலா? ஆம் பலராமண்ணா, இப்போது நம் நாடகத்தில் நாயகன் தீயவனின் கைதியாக மாட்டிக்கொண்டதனால் நீங்கள் அவனை காப்பாற்ற நுழைந்தாக வேண்டும். இப்போது இந்த நாடகத்தில் புதிய மாறுதல் ஏற்பட போகிறதா பிரபு? கண்ணா, நாம் எதை செய்வதாக இருந்தாலும் அதை வெகு விரைவாக செய்ய வேண்டும். ஏனெனில் அந்த பாணாசுரன் பழிவாங்கும் எண்ணத்தில் கண்கட்டு என்ன வேண்டுமானாலும் செய்வான். பலராமண்ணா சொல்வது சரிதான் பிரபு. அங்கு பாருங்கள், பாருங்கள், பாணாசுரன் அனிருத்தனை கைது செய்து சிறைச்சாலைக்கு இழுத்துக் கொண்டு போகிறான். தந்தையே, தந்தையே, கருணை காட்டுங்கள் தந்தையே, எங்கள் மீது கருணை காட்டுங்கள், கருணை காட்டுங்கள் தந்தையே. மகாராஜா, மகாராஜா, தாங்கள் கருணை கடல் ஆயிற்று. மகாராஜா, ராஜகுமாரன் அனிருத்தனை விட்டு விடுங்கள் மகாராஜா. அனிருத்தனுக்கு மட்டுமல்ல, உங்கள் இருவருக்கும் கருணை காட்ட மாட்டேன். உங்கள் இருவருக்கும் தண்டனை தரப்போகிறேன், மரண தண்டனை. தந்தையே, நான் உங்கள் பிரியமான மகள் ஆயிற்றே. பிரியமான மகளா? இப்போது எனக்கு மகளே கிடையாது. மகாராஜா, பிரியமானவளாக இல்லாவிட்டால் என்ன? உஷா இப்பொழுது உங்கள் மகள் தானே? எதிரியின் எதிரிக்கும் எந்த சம்பந்தமும் எந்த சொந்த பந்தமும் கிடையாது சித்திரலேகா. எதிரியை எதிரியாகத்தான் நினைக்க முடியும். என் ராஜநீதி என்ற புத்தகத்தில் என்னை எதிர்ப்பவருக்கும் எதிரிக்கு உதவி செய்பவர்களுக்கும் மன்னிப்புக்கு எந்த அத்தியாயத்திலும் இடமே இல்லை. மகாராஜா, ஒருவேளை இதுவரை எழுதப்படவில்லை, ஆனால் இனிமேல் எழுதட்டும் மகாராஜா. சித்திரலேகா, நீ உனது எல்லையை எப்போதோ தாண்டி விட்டாய். தந்தையே, இப்பொழுது நான் என் எல்லையை தாண்டவில்லை, ஆனால் விபரீதமாகிவிடும் தந்தையே. விபரீதம் வரட்டும் சித்திரலேகா. நான் அனிருத்தனை உயிருடன் விட மாட்டேன். இல்லை தந்தையே, தாங்கள் அப்படி செய்யக்கூடாது தந்தையே. நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் உஷா. அனிருத்தன் என் கணவராகி விட்டார். ஆ! இது விவாகம் அல்ல, விவகாரம். இந்த விவகாரம் துவாரகையின் பேரனின் மரணத்தில் தான் முடியப் போகிறது. வேண்டாம் தந்தையே, வேண்டாம். அனிருத்தன் ஒரு பாவமும் அறியாதவர். அவர் அவர் என் கணவர். என் உயிரை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். அவரை விட்டு விடுங்கள். எங்களை மன்னித்து விடுங்கள் தந்தையே. எங்களை மன்னித்து விடுங்கள் தந்தையே. உஷா, என்ன நீ செய்வது? என் மனைவியாக இருந்தும் கண்ணீர் விடுகிறாயா? எப்போது ஒரு வீரனின் மனைவி அழுகிறாளோ அப்போது அது அவனின் புருஷார்த்தத்திற்கே அவமானம். நீ என்னை அவமானப்படுத்த விரும்புகிறாயா உஷா? இல்லை ராஜகுமாரா. பிறகு எதற்காக திரும்ப திரும்ப மற்றவர் காலை பிடித்துக் கொண்டு கெஞ்சுகிறாய்? என் பிராணநாதா, எனக்கு உங்கள் உயிரை பற்றி தான் கவலை. என்று நான் யாசகம் எடுக்கவில்லை, ஆனால் நம்முடைய வாழ்க்கையே பறி போய்விடும் அனிருத்தா. நாம் இருவரும் கணவன் மனைவி என்றாகி விட்டோம். நம்மை இந்த பந்தத்திலிருந்து யாரும் பிரிக்க முடியாது. அசுரராஜன் பாணாசுரனாலும் பிரிக்க முடியாது. அனிருத்தா, நீ எனக்கே சவால் விடுகிறாயா? கும்பாண்டா, ஆணையிடுங்கள் அரசே. இந்த மூவரும் ராஜ துரோகிகள். இவர்களை காராகிரகத்தில் போட்டுவிடு. தங்கள் ஆணை அசுர அரசே.
வா. வீரர்களே, இவர்களை கைது செய்யுங்கள், காராகிரகத்தில் அடையுங்கள். சித்ரலேகா, சித்ரலேகா! போங்கள், போங்கள். வணக்கம் பகவானே. வணக்கம் பிரபு. பிரபு, தாம் கவலையோடு இருக்கிறீர்களே? ஆம் பகவானே, என் பிள்ளையே என் கவலைக்கு காரணமாக இருக்கிறான். அந்த அகங்காரம் பிடித்தவன் 1000 விநாசகரங்களை உடையவனாக இருக்கிறான். எனக்கு தெரியும் பிரபு. இருந்தும் தாங்கள் அவனை அழிக்காமல் இருந்தால் எப்படி? அந்த ஆதிசேஷனான பலராமரையும் தாங்கள் பாணாசுரனுடன் யுத்தம் செய்வதை தடுத்தீர்கள். மகாதேவா, பாணாசுரன் சாதாரண அசுரன் அல்ல. அவன் தங்களின் மகன். உங்கள் ஆணை இல்லாமல் உங்கள் மகன் பாணாசுரனை அழித்து உங்களை அவமானப்படுத்தும் செயலை என்னால் எப்படி செய்ய முடியும் சொல்லுங்கள்? தர்மத்தை கடைபிடிக்காதவன் தன் நண்பனாக இருந்தாலும் அவனுடன் சம்பந்தம் வைத்துக் கொள்ளக்கூடாது. தர்ம வழியை தியாகம் செய்பவனை விட்டு எல்லா சம்பந்தமும் போய்விடும். அப்படி இருந்தும் நான் இதை எப்படி சகிப்பது? யாரை என் மகனாக ஏற்றுக்கொண்டேனோ அவன் அதர்ம வழியில் ஒரு அடி எடுத்து வைத்தாலும் என்னால் பொறுக்க முடியாது பகவானே. மகாபாரத யுத்தத்தின் போது தாங்கள் அர்ஜுனனுக்கு கீதையின் மூலமாக இந்த உபதேசத்தை தானே கூறினீர்கள். ஆம் மகாதேவா. ஆனால் மகாபாரத யுத்தத்தில் எப்போது அர்ஜுனனுக்கு அந்த பீஷ்ம பிதாமகர் தன்னை கொல்லும்படி ஆணையிட்டாரோ அதுவரை அர்ஜுனனும் தன்னுடைய வில்லை எடுக்க மறுத்து விட்டான். அதேபோல் பாணாசுரனை கொல்வதற்கு முன்னர் நானும் கூட உங்கள் ஆணைக்காக காத்திருக்கிறேன். அதர்மத்தை என்றும் அழிக்கவும் அதோடு தர்மத்தை எப்போதும் ஸ்தாபனம் செய்யவும் தாங்கள் மானிட அவதாரம் எடுத்துள்ளீர்கள். இது சம்பந்தமாக என் ஒப்புதல் தேவை என்றால் நல்ல காரியத்திற்காக நான் எதுவும் செய்ய தயாராக இருக்கிறேன். என் உத்தரவு இதில் அவசியமில்லை. பாணாசுரன் என் மகன் என்ற எண்ணத்தை உங்கள் மனதில் நிறுத்தாமல் உங்களுக்கு சரி என்று பட்டதை செய்யுங்கள். உங்கள் ஆணைப்படியே மகாதேவா, உங்கள் ஆணைப்படியே. வணக்கம் பகவான். ராஜ துரோகிகளுக்கு இந்த காராகிரகம் தான் சரியான இடம், மிகச் சரியான இடம். அது தந்தையே, தன் மகளையே கைது செய்வதால் தாங்கள் அசுரேஸ்வரனுக்கு தன்னுடைய பக்தியை காட்டுவதாக தாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் இது சரியல்ல தந்தையே, சரியல்ல. மகளே, எந்த தந்தையும் மகளுக்கு தர்மத்தை உபதேசிக்க மாட்டார். அதே போல் மகளும் தந்தைக்கு உபதேசிக்க வேண்டாம். தந்தையே, நான் அப்படி சொல்லக்கூடாது என்றால் நீங்களாவது எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் தான் எனக்கு முதல் குரு. நீங்களே சொல்லுங்கள், இது என்ன தர்மம்? உங்களுடைய மகளை நீங்களே கைது செய்து மரண தண்டனை அளிப்பதா? தந்தையே, பெற்ற தந்தையே கொல்லும் யமனாக இருக்கலாமா? இல்லை தந்தையே, இல்லை. தந்தையே, எனக்கு தெரியும் அசுரராஜன் என்னை நிச்சயம் உயிருடன் விடமாட்டார். ஆனால் தந்தையே, ஒரு அதர்ம அசுர வேந்தரின் கையால் நான் சாவதை விட தாங்களே தங்கள் கையால் என் கழுத்தை நெரித்து கொன்று விடுங்கள். தந்தையே, என்னை பெற்றெடுத்ததின் பயனாக நான் சாவதற்கு முன்னால் ஒரே ஒரு கடமையை மட்டும் தாங்கள் செய்து விடுங்கள். தந்தையே, என்னை கைது செய்து என் மீது பழி சொல்லை வரச் செய்யாதீர்கள். நான் தண்டனைக்குரியவளாக சாக விரும்பவில்லை.
அப்படி செத்தால் என் ஆத்மா யுக யுகமாக தவித்துக் கொண்டிருக்கும். வேண்டாம் மகளே, வேண்டாம். ஆம் தந்தையே, ஆம். என் மீது கருணை காட்டுங்கள் தந்தையே, கருணை காட்டுங்கள். உங்களுடைய அன்பு கைகளால் எந்த கை என்னை போற்றி வளர்த்ததோ அந்த கையால் என்னை கொன்று விடுங்கள். நான் என் மரணத்தின் பாவத்தை உங்கள் தலை மீது போட விரும்பவில்லை. தங்களுடைய இந்த பாவத்திற்காக என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே, மன்னித்து விடுங்கள். கல்லாலான சிலையிடம் பேசுவதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது சித்திரலேகா. நீ ஏன் கல்லை உன் தந்தையாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? யார் தன் நெஞ்சில் அதிகமான பாசத்தை வைத்திருக்கிறாரோ அவரே தந்தை. நிர்தாட்சண்யமாக இருப்பவரே உனது தந்தை என்று சொல்லி தவறை செய்யாதே. இந்த மகாமந்திரி குபான் ஒரு தாசன், அசுரேஸ்வரரின் தாசன். இவர் தான் பெற்ற மகளை பாசத்துடன் பார்ப்பதற்கு கூட அந்த அசுரேஸ்வரரிடம் அனுமதி கேட்பார். அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் செய்வார் என்று எதிர்பார்க்காதே சித்திரலேகா. நான் ஏதாவது செய்தாக வேண்டும், கண்டிப்பாக ஏதாவது செய்தாக வேண்டும். என் மகளுக்காக ஏதாவது செய்தாக வேண்டும். கண்டிப்பாக செய்கிறேன். உன்னால் எதுவும் செய்ய முடியாது மகாமந்திரி. போ, உங்கள் சுவாமியின் பாதங்களுக்கு பாத பூஜை செய்து அங்கேயே விழுந்து கிட. தந்தையின் கடமையை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? நான் எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. என் சுவாமியின் ஆணையை நிறைவேற்றினான் என் மகளை இழந்து விடுவேன். மகள் என்று பார்த்தேனானால் நான் என் சுவாமிக்கு இவ்வளவு நாள் காட்டிய விசுவாசம் எல்லாம் வீணாகிவிடும். என்ன செய்வது, என்ன செய்வது? நான் மகளின் பாசத்தை பார்ப்பதா, சுவாமியின் பக்தியை பார்ப்பதா? சுவாமி பக்தியை கடைபிடி கும்பாண்டா, சுவாமி பக்தியை கடைபிடி. பக்தன் பகவானை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது கும்பாண்டா. பக்தன் பக்தியை தவிர வேறு ஏதாவது செய்தால் அவன் வாழ்க்கை பயனடையாது. கும்பாண்டா, இன்று நீ என் முன் மௌனமாக இருப்பதை பார்த்தால் எனக்கு எதிராக நீ சுவாமி பக்திக்கு விரோதமாக கையை தூக்கிவிட்டாய் என்பது புரிகிறது. கும்பாண்டா, கொடு, காராகிரகத்தின் சாவியை கொடு, கொடு. பானாசுரா, நீ என்ன சாகசத்தை வேண்டுமானாலும் செய். ஆனால் வெகு காலம் எங்களை இப்படியே சிறை வைத்திருக்க முடியாது. வெகு காலம் அல்ல, சூரியன் உதயமாகும் வரைதான். நாளை காலை சூரியன் உதயமானவுடன் உங்கள் மூவரின் தலையும் உடலில் இருக்காது. இல்லை அசுரேஸ்வரா, நீ நினைப்பதெல்லாம் உன் இஷ்டப்படியே இந்த உலகத்தில் நடந்து விடாது. கடவுளும் நினைக்க வேண்டியது அவசியமாகும். கடவுள் நினைத்தால் நாங்கள் பாதுகாப்பாக உயிர் வாழ முடியும். அனிருத்தா, நீ எனக்கு பூடகமாக தெரிவிக்கிறாயா? உன் மாயையினால் இரவோடு இரவாக இங்கிருந்து தப்பிக்கப் போகிறாயா? முடியாது அனிருத்தா, ஒருபோதும் முடியாது. இந்த காராகிரகத்தினுள் எந்த மாயாவியின் சக்தியும் பலிக்காது. ஏனெனில் இது மகா மாயாவி பானாசுரனின் காராகிரகமாகும். பானாசுரனின் காராகிரகம். அனிருத்தா, நீ மாயாவி என்பதை மறந்துவிடு. யாராவது இங்கு மாயையை பிரயோகம் செய்தால் அதற்கான பயங்கர விளைவை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். கும்பாண்டா, எனக்கு தெரியும், பாசத்தால் கட்டுப்பட்டு நீ உன் மகளுக்கு சாதகமாக காரியம் செய்யும் தவறை செய்து விட்டாய். ஆனால் அந்த தவறு அது ராஜ்யத்திற்கு துரோகம் செய்வதாகும். கும்பாண்டா, இது உன் முதல் தவறாகும். அதனால் உன்னை நான் எச்சரிக்கை செய்கிறேன். இதற்காக என் காலில் விழுந்து மன்னிப்பு கேள். இல்லையெனில் இவர்களோடு சேர்த்து நாளை நீயும் மரணத்திற்கு தயாராக இரு.
ஹே மகாபாகு பத்மநாபா, ஹே கோவிந்தா, இன்று மீண்டும் தாங்கள் என்னை உங்களுக்கு சேவை செய்யும் சௌபாகியத்தை கொடுத்துள்ளீர்கள். அதன் அர்த்தம் தாங்கள் என் மீது அமர்ந்து யுத்தம் செய்ய போகிறீர்களா? ஆம் பட்சிராஜனே, இன்று மீண்டும் ஒரு யுத்தம் செய்ய வேண்டியுள்ளது. மகாமந்திரி கும்பாண்டா, இன்று நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். மிகவும் சந்தோஷமாக. ஒன்று, நீ திரும்ப என்னிடம் வந்து சேர்ந்து விட்டாய். மற்றொன்று, விரைவிலேயே நான் யுத்தம் செய்ய வேண்டியுள்ளது. யுத்தம்! ஆனால் மகாராஜா, யுத்தம் விரைவாக வரப்போகிறது என்று எப்படி கூறுகிறீர்கள்? நாளை நான் அனிருத்தனுக்கு மரண தண்டனை அளித்தவுடனே அந்த செய்தியானது துவாரகையில் இருக்கும் கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் கிடைத்தவுடன் தன் பேரனின் மரணத்திற்கு பழிவாங்கும் எண்ணத்தில் நம்மை ஒரு கை பார்த்து விடலாம் என்று சோனாபுரியின் மீது முற்றுகையிடுவார்கள். அப்போது எனக்கு யுத்தம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். மகா யுத்தம்! நாராயண 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 நாராயண. நாராயண நாராயண. தேவரிஷி, தாங்களா? வணக்கம் தேவரிஷி. வணக்கம் தேவரிஷி, நலம் உண்டாகட்டும். அசுர அரசே பானாசுரா, உங்கள் சந்தோஷத்தை கண்டு என் மனமும் சந்தோஷம் அடைகிறது. ஆனால் தாங்கள் ஏன் இந்த மகா யுத்தத்தையும் மகா விநாசத்தையும் விரும்புகிறீர்கள்? அட, விநாசம் அடைவதை யாரும் விரும்ப மாட்டார்கள் அல்லவா? தேவரிஷி, ஒரு சத்திரிய வீரன் யுத்தத்தை விரும்பாமல் போஜனத்தையா விரும்புவான்? நாராயண நாராயண. போஜனம் செய்வதால் ஆனந்தம் கிடைக்கும், யுத்தம் செய்வதால் என்ன ஆனந்தம் கிடைக்கும்? தங்களுக்கு தெரியாது தேவரிஷி. யுத்தம் ஆரம்பிக்க முழங்கும் சங்கநாதத்தை கேட்கும் பொழுது என்னுடைய காதில் எப்படி விழும் என்றால், விவாக சமயத்தில் ஓதும் நாதசுரமாக காதில் விழும். நாராயண. என்னை பொறுத்த வரையில் எதிரியை அழிப்பதே என் தலையாய கடமை. அதுவரை என் ரோமக்கால்கள் கூட அடங்காது. எப்போது ஒரு எதிரி என்னை எதிர்க்க துணிவில்லாமல் தலைகுனிகிறானோ, தன் உயிரை காக்க யாஜகம் எடுக்கிறானோ, அப்போதுதான் நான் பிறந்த பயனை அடைவேன். நான் பிறந்ததை நினைத்து பெருமைப்படுவேன். நான் மூவுலகையும் வெற்றி கண்டவன் பானாசுரன், மூவுலகையும் வென்றவன். தேவரிஷி, யுத்தமே என் உயிர், யுத்தமே என் ஆத்மாவாகும். யுத்தம் இல்லாமல் இந்த பானாசுரன் உயிரற்றவன் தான், உயிரற்றவன். கிருஷ்ணா